பகவத் கேசரி ரீமேக்காக இருந்தாலும் அது சூப்பராக இருந்துச்சுண்ணா ட்ரெய்லரு. ரீமேக்கோட கிங் யாரு தெரியும்ல, கில்லி யாரு, தளபதி. போகிரி அசலோட இது மஜாவாது. இது இப்போ இது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் பார்ப்போம் ப்ரோ. படம் வந்து வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர் வந்து எல்லாமே அந்த பகவத் ரீமேக் சொன்னோம், அதுமாதிரிலாம் எதுவுமே இல்லை. சூப்பராக இருக்குது பார்க்கவே. அப்புறம் எங்களுக்கு செலிப்ரேஷன் கிடையாது, ட்ரெய்லர் செலிப்ரேஷன் கிடையாது, மூவி செலிப்ரேஷன் கிடையாது. இன்னொரு 4 நாள் அந்த மூவி செலிப்ரேஷன் முடிஞ்சிடும். இதெல்லாம் தளபதி எங்களுக்கு வரது, அவர் வரவேற்று அவர் பார்த்து நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணுறதா இருக்குது. பஞ்சலாக தானே அந்த திரும்பி போகிற ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, அது சொல்கிறப்ப கஷ்டமாக வந்துச்சு, சந்தோஷமாக வந்துச்சு. திரும்பி போக ஐடியா அங்கே போக எல்லாமே எங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு வராரு. அந்த விஷயத்தில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இப்போ வந்து இவங்க தான் ஓட்டு போட்டாங்க, எங்கள் அம்மா இவங்க தான் ஓட்டு போட்டாங்க, தாத்தா இவங்க தான் ஓட்டு போட்டாங்க, நானும் அதனால் அவங்க தான் ஓட்டு போடுவேன் அந்தமாரி சொல்கிறான் பாருங்க. அவன் தான் உண்மையான ஒரிஜினல் தற்கூரி. நான் முதலமைச்சரை பார்த்துட்டு வந்தேன். முதலமைச்சரை பார்த்துருவோம், நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு ப்ரோ. தளபதி ரத்தத்தெல்லாம் குடிச்சாரு, நல்லா இருந்துச்சு. பண்ணிட்டு வருவார், அப்பா கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ அந்த இடத்துல. ட்ரெய்லர் செம்மையாக இருந்துச்சுண்ணா. பகவத் கேசரி ரீமேக்காக இருந்தாலும் அது சூப்பராக இருந்துச்சுண்ணா ட்ரெய்லரு. பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. புரியலண்ணா, சீனில் செம்மையாக 2 லுக்கு இருக்குண்ணா. எங்கே ஓல்டு லுக்கு சூப்பராக இருக்குண்ணா. 2 பேரில் அழகாக இருக்கிறாருண்ணா. பாபி தியோல் நல்லா தான் இருக்காரு. என்ட்ரிண்ணா செம்மையாக இருந்துச்சுண்ணா. தளபதி விஜய் கொண்டன் ஏதோ இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சுண்ணா. புரியல, பஞ்சில் ஆக்ஷன்லாம் சூப்பராக இருக்குண்ணா, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஆனால் ட்ரெய்லர் வேறு லெவலில் இருந்தது ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷனோட அதிகமாகவே இருந்தது. வினத்து சுட சுட தரமாக ஒரு குக் பண்ணி வச்சுக்கிறாரு. 9ஆம் தேதி போயிட்டு இலையில் போட்டு சாப்பிட வேண்டியது. நம்ம சாப்பிட்டு போனதை இலையை நக்குவாங்க அவங்க, மீதி இலையிற அதை நக்கிட்டு 10ஆம் தேதி பரசத்தி ஓட்டுவாங்க, அவ்வளோதான். புரியல ப்ரோ, மியூசிக்லாம் வேறு லெவல் ப்ரோ. அவங்க போட்ட மியூசிக்கோட எங்கள் பார்ட்னர்லாம் காத்தின மியூசிக் தான் வேறு லெவலு. திருப்பி வீட்டில் போகும்போது பார்த்தா தான் கேட்கும், புரியுமே தான். அவர் படம்லாம் நல்லா தான் இருக்கும் ப்ரோ. வா புடி வா, அப்படிக்கா போ ஓரமா. அவர்லாம் சூப்பராக, அவர் படம் எல்லாமே சூப்பராக இருந்தது ப்ரோ. துணிவு கூட நல்லா இருந்தது ப்ரோ. அஜித் சார் சூப்பராக நடிச்சிருந்தார். வலிமை கூட நல்ல கண்டென்ட் ப்ரோ. இதில் என்ன கண்டென்ட்டு சொல்லிட்டாருன்னா ஒன்றுமே நம்மளுக்கு புரியல. 2 நிமிஷத்தை ஓட்டவே புரியாது. அதை பார்த்துட்டா நம்மளுக்கு படத்தோட எக்ஸ்பெக்டேஷனே போய்டுமே. அவங்களே சொல்ல மாட்டாங்க, நம்மளுக்கு என்ன தெரியும். 9ஆம் தேதி பார்த்தா நம்மளுக்கு தெரியும். என்ன ரீமேக்கோட கிங் யாரு தெரியும்ல, கில்லி யாரு, தளபதி. போகிரி அசலோட இது மஜாவாது. இது இப்போ இது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் பார்ப்போம் ப்ரோ. நான் முதலமைச்சரை பார்த்துட்டு வந்தேன். முதலமைச்சரை பார்த்துருவோம், நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு ப்ரோ. தளபதி ரத்தத்தெல்லாம் குடிச்சாரு, நல்லா இருந்துச்சு. பண்ணிட்டு வருவார், அப்பா கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ அந்த இடத்துல. அந்த 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 சீன் தான் ப்ரோ. அது வரைக்குமே ட்ரெய்லர் கொஞ்சம் டல், அப்படியே பொறுமையாக கமர்ஷியலாக ஃபேமிலி அது மாதிரி போயிட்டு இருந்தது. ஒரு சீன் ஒரு இடத்துல பிளாஸ்ட் ஆகி ரத்தத்தை அப்படி நக்கிட்டே வெளியே வருவார். அங்கே தெரிக்க விட்டது ட்ரெய்லரு. அதுக்கப்புறம் ஃபுல் பிளாஸ்ட் தான். அது எல்லாமே வருது ப்ரோ. இனிமேல் திரும்பி போகிற மாதிரி இல்லை, உங்களுக்காக நான் வரதான் போகிறேன், ஐ எம் கம்மிங்னே தெளிவாக சொல்லிட்டாரு. விட்டு போகிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி. அரசியல் 100% இருக்குது ப்ரோ. அரசியல் 100%ன்றத 50-50 இருக்குது. அரசியல் இருக்குது படத்தில். அனிருத் சொல்ல வேணாம், எப்போவுமே கிழிச்சிருவார். அது தளபதிக்கு ஸ்பெஷலாக செஞ்சுட்டாரு. பராசக்தி இதுவும் கிளாஷ் வருது, பட் இதுதான் 100% இவன் தான் மேலே வருவார். பராசக்தி வந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 4-5 டேஸ்க்கு தளபதி படம் தான் போகும். மேபி அந்த படம் நல்ல படமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுவும் மேலே வந்துடும். நல்ல படமாக தான் இருக்கும் அதுவும், எனக்கு தெரிஞ்சு. நல்ல டைரக்டர், நல்ல டீம் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்கும். இல்லை ப்ரோ, போட்டி 100 யாருமே பார்க்க மாட்டாங்க ப்ரோ. ஏன்னா போட்டியே கிடையாது ப்ரோ, இவங்க சோலோவாக அடிப்பாங்க ப்ரோ. படம் நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் மேலே வரும், அவ்வளோதான். ட்ரைலர் மாஸ் ப்ரோ. ட்ரைலர் செம மாஸ் ப்ரோ. என்ன ப்ரோ, ட்ரைலரில் லாஸ்ட்டாக ஒரு டைலாக் ஒன்று பேசியிருந்தார். கலெக்ஷன் எங்களுக்கு தான் எலெக்ஷன் இருந்தது, அந்த டைலாக் ஒன்று. அதுக்கப்புறம் எப்போ ஐ எம் வெயிட்டிங் சொல்லுவார், இந்த ஐ எம் கம்மிங் சொல்கிறாரு. அதான் 26ஆம் நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவர். வேறு என்ன பிடிச்சிருந்து, அதான் ரொம்ப நாள் கழிச்சு ஃபஸ்ட் டைம் ட்ரைலர் வந்து பாடுறாங்க. இந்தமாரி எங்களுக்கு நல்லா இருந்துச்சு, சூப்பராக. ஒன்றே தலைவரத்தோட கடைசி படம்ன்றதுனால கொஞ்சம் எமோஷனலாக இருக்குது. அது வெளியே காட்டாமல் பார்த்தா போதும். இதுக்கப்புறம் ரீல்ஸ் படத்தை தான் நாங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு எதுவும் இல்லை. தளபதிக்கு கோரிக்கை ஒன்றுமே இல்லை ப்ரோ. வந்ததே நல்லா, அவர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா நல்லா செஞ்சால் போதும். இவங்க சொல்கிற நெகட்டிவிட்டிலாம் வந்து ரொம்ப எடுத்துக்கிட்டு இது பண்ண தேவையில்லை. அந்த நெகட்டிவிட்டி எடுத்து தான் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும். நம்ம அவ்வளோதான், வேறு அதை புரிஞ்சுக்கின்னா அவர் நல்லா மக்கள் நல்லா செஞ்சால் போதும், அவ்வளோதான். சும்மா தெரிக்க விட்டார், அவர் தான் எல்லாமே.
அவர் வந்து இப்போ எலெக்ஷன் போகிறாரு. அவருக்கு எங்கே போனாலும் அவருக்கு சப்போர்ட்டு தளபதி தான், டிவிக்கே தான். புதுசாக முயற்சி எடுத்திருக்காரு. அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவரை உட்கார வைக்கிறோம். அவர் என்ன வழியில் போகிறாரோ அதே வழியில் தான். அங்கே பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு. சும்மா நெகட்டிவாக எல்லோரும் சொல்லிட்டு இருப்பாங்க ப்ரோ. நம்ம தளபதிக்கு பண்ணுறோம், தளபதியை உட்கார வைக்கிறோம். அதுதான் முக்கியமான வேலையே. ட்ரைலர் வந்து நேற்று ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு ப்ரோ. தெரிக்க விட்டார். அதில் பங்கமாக இருக்குது. நாளைக்கு ஆடியோ லான்ச் ரிலீஸ் ஆகுது, அதில் பார்ப்போம். இன்றைக்கி ட்ரைலர் வந்திருக்கு, அது தெரிக்க விட்டார். சொன்னார் ப்ரோ டைலாக்கு, திரும்பி போகிற ஐடியாலே இல்லை. நேர்லேயும் சொல்லிட்டாரு, படத்துலேயும் சொல்லிட்டாரு. தெரிக்க விடுவார். வெயிட் பண்ணுவோம், உட்கார வைப்போம், நல்லது நடக்கும் நிச்சயமாக. டிவிக்கே இந்த வருஷம் அது எதுவும் வேணால் எடுத்துக்கலாம். நம்ம ஆடியன்ஸுக்கு சொன்னதாக இருந்தாலும், ஃபேன்ஸுக்கு சொன்னதாக இருந்தாலும் சரி, எலெக்ஷனில் சொன்னதாக இருந்தாலும் சரி, எதுக்கு வேணால் நம்ம எடுத்துக்கலாம். நம்மளை நம்ப சொல்லிருக்காரு, வெயிட் பண்ணுவோம், அவருக்கு நல்லதை பண்ணுவோம். அதுதான் உண்மை. லாஸ்ட் ட்ரைலரே கண்டிப்பாக லாஸ்ட் ட்ரைலர் செலிப்ரேஷன் பண்ணணுன்ட்டு தான் வந்தேன் நான். படம் வந்து வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரைலர் வந்து எல்லாமே அந்த பகவத் ரீமேக் சொன்னேன், அதுமாதிரிலாம் எதுவுமே இல்லை. சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. ட்ரைலர் கட்டுமே வேறு லெவலில் இருக்குது. எடிட் எல்லாமே அவர் வில்லன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எல்லோரும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்க வந்து செம்மையாக இருக்குது. காசு கத்தி மூவியில் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் அதுமாரி பார்த்தோம். இப்போ அதேமாரி சூப்பராக இருக்குது. நிறைய டைலாக்குமே தளபதியோட பேர் வந்து வெற்றி கொண்டான், தளபதி வெற்றி கொண்டான்னு இருக்குது. அந்த பேர் பார்க்க நல்லா இருக்குது. அப்புறம் ஒரு 2-3 சீக்வன்ஸ் வந்து அந்த வேனில் இப்போ பிரச்சாரம் பண்ணுறால கேம்பெயினில் அதேமாரி ஏறி நிற்கிற மாதிரிலாம் இருக்குது. அந்த ஒயிட் கலர் கொடி அவர் ஃபேஸ் வரப்போ அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே. லாஸ்ட் மூவி இதுதான் ட்ரைலர் முடிஞ்சிச்சு, அதனால தான் செலிப்ரேஷன் பண்ணோம். இதுக்கப்புறம் எங்களுக்கு செலிப்ரேஷன் கிடையாது, ட்ரைலர் செலிப்ரேஷன் கிடையாது, மூவி செலிப்ரேஷன் கிடையாது. இன்னும் ஒரு 4 நாள் அந்த மூவி செலிப்ரேஷன் முடிஞ்சிடும். இதெல்லாம் தளபதி எங்களை வரது அவர் வரவேற்று அவர் பார்த்து நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணுறதா இருக்குது. பஞ்செல்லாம் தானே அந்த திரும்பி போகிற ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, அது சொல்கிறப்ப கஷ்டமாக வந்துச்சு, சந்தோஷமாக வந்துச்சு. திரும்பி போக ஐடியா அங்கே போக இல்லாமல் எங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு வராரு. அந்த விஷயத்தில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். 2024 கண்டிப்பாக மாற்றம் இருக்கணும். அது வந்து மக்களுக்கு வந்து மக்கள் தான் அது முடிவு பண்ணணும். நம்ம இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒருத்தருக்கு ஓட்டு போட்டேன் போன வாட்டி. இப்போ கண்டிப்பாக தளபதி தான் ஓட்டி போடுவேன். எங்கள் அப்பா வேறு ஒருத்தர் ஓட்டு போடுவார், அவருக்கும் வேறு ஒருத்தர் இப்போ மாற்றி ஓட்டு போடுவார். ஓகேவா? இப்போ நான் ஓட்டு போகிற ரீசன் வந்து ஃபஸ்ட்டு மாற்றுங்க. இப்போ ஏன் ஓட்டு போகிறோம், எதுக்கு ஓட்டு போகிறோம் தெரியாம ஓட்டு இப்போ எங்கள் புரியுதா? இப்போ அது பேர் வந்து லாயல்ட்டி கிடையாது, வந்து அடிமைத்தனம். இப்போ நமக்கு உண்மையாக இருக்காங்க, நம்ம சொல்கிறதெல்லாம் பண்ணுறாங்க, ஆட்சிக்கு வந்து பண்ணுறாங்கன்னா நீ அவங்களுக்கு ஓட்டு போட்டு தாராளமாக, அது பிரச்சனை கிடையாது. நம்ம ஆட்சிக்கு வரப்போ ஒன்று சொல்லிட்டு வந்துட்டு பிறகு எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு எதுக்கு நம்ம ஓட்டு போடணும்? புரியுதா? இப்போ எங்களெல்லாம் தற்கொலைன்றாங்க. என் ஒருத்தர் ஓட்டு போகிறது சிந்திச்சு செயல்பட்டு ஓட்டு போடுறான், அவன் தற்கொலை கிடையாது. ஒரே ஆளுக்கு எங்கள் தாத்தா போட்டான், எங்கள் அப்பா போட்டான், நான் போட்டேன்னு போகிற மாதிரி அவன் தான் தற்கொலையாக இருக்குது. எப்படி சொல்கிறது? அடிமையாக இருக்கிறதுக்கு தற்கொலையாக இருந்துட்டு போயிடலாண்ணா. புரியுதா? நான் இவங்க தான் ஓட்டு போடுறேன்ட்டு அதுமாதிரி அடிமையாக இருக்குது தற்கொலையாக வந்துட்டு போயிடலாம். இப்போ எங்கள் அப்பா யாராவது ஓட்டு போட்டார், நான் யாராவது ஓட்டு போட்டேன். இப்போ தளபதி வரப்போ நான் இன்னொருத்தருக்கு மாற்றி ஓட்டு போடுவேன். புரியுதா? இப்போ லாஸ்ட் டைம் யாருக்கு ஓட்டு போட்டேன்னா டிஎம்கே தான் ஓட்டு போடுவேன். ஓப்பனாக சொல்லணும்னா இந்த டைம் வந்து நான் தளபதிக்கு ஓட்டு போடுவேன். ஏன்னா இப்போ கொரோனா டைமில் வந்து அவங்க அம்மா காலத்தில் இருக்கிறப்ப அம்மா நம்பி நம்ம போட்டோம் ஓட்டு. ஓகே, அம்மா இல்லை, அவங்களுக்காக நமக்கு ஓப் போயிடுச்சு. இவங்க வந்து மாறி வந்து நம்மளை கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க 10 வருஷம் ஆட்சியில் வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணி அது கிரியேட் பண்ணி இது உழைப்போம் அது உழைப்போம் அது குழப்பம் இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்து ஆட்சியில் உட்காந்து நல்லா கொள்ளடிச்சு கடன் வாங்கி விட்டு ஓட்டானுங்க. இப்போ அடுத்தது வந்து இப்போ அடிக்கிறதுக்கு வந்தால் தளபதி வந்து இந்த கடன் அடிச்சுடுவாரான்னு ஒருத்தர் கேட்குறாரு. யார் அந்த கடனை வாங்க தேடுறா அவங்க அம்மா, நீ கடன் வாங்கி நாங்கள் வந்து அடிக்கணுமா? அடிக்கலாம், ஓகே, எங்களுக்கு கடன் அடிக்கும்போது அதில் பார்த்துக்கிறோம். அது கொஸ்டின் நீ கேட்கக்கூடாது, வாங்கணும் போய் கொஸ்டின் கேளுங்க, வராதே பார்த்து நீங்கள் கொஸ்டின் கேட்குறேன்னு நான் கேட்குறேன். புரியுதா இல்லைண்ணா? ஜனநாயக பராசக்தி அது கண்டிப்பாக போட்டி கிடையாது. ஏன்னா இப்போ ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணி ஒருத்தர் டிஸ்ட்ரிபியூட்டர் யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி இப்போ தளபதிக்கு வந்து கூட ரிலீஸ் பண்ணுறது என்ன மேட்டர்னா, இப்போ ஜனநாயகனுக்கு கம்மி ஸ்க்ரீனோ பராசக்திக்கு அதிக ஸ்க்ரீனு கொடுத்தோம்னா என்ன ஆகும்? ஜனநாயக படனோட வரவேற்பு வந்து கம்மியாக இருக்கும். இப்போ ஸ்க்ரீன் வந்து நிறைய கொடுக்கணும், யார் ஸ்க்ரீன் அதிகமாக வருது எல்லாருக்கும் வழி இல்லாமல் அதுக்கு தான் போகணும். ஏன்னா இப்போ ஃபேமிலியாக இருக்கவங்க அந்த பொங்கல் லீவில் தான் ஃப்ரீயாக இருப்பாங்க. இவங்க படம் அவங்க படம் அவங்களாம் பார்க்க முடியாது. அந்த டைமில் எது ஃப்ரீயாக இருக்கோ எந்த தேட்டரில் எது கிடைக்குதோ அவங்க அதான் கொண்டு போவாங்க. இவங்க பராசக்தி கூட ரிலீஸ் பண்ணிட்டு நிறைய ஸ்க்ரீன் வந்து அது கொடுத்துட்டு தளபதியோட இதுவை கொஞ்சம் கம்மி பண்ணலான்ற ரீசனுக்காக மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுறாங்கட்டி அவர் என்றைக்குமே அவருக்கு போட்டி கிடையாது, வாய்ப்பே கிடையாதுண்ணா. நீங்கள் வேணால் பாருங்கள், அதுவும் ஒரு மீமெல்லாம் வரும் இல்லை, அந்த ஆளோட 1 டே கலெக்ஷன் தான் உன்னோட மொத்த ஹோல் மூவியோட கலெக்ஷன் அப்படி சொல்லிட்டு அந்தமாரி தான். அவன் ஒரு 10 நாள் 20 நாள் 100 கோடி அடிக்கிற நம்மளால் வந்து 150 crores ஒரே நாள் அடிச்சுட்டு போயிடும். அது எல்லாருக்கும் தெரியல. தேங்க்ஸ்ண்ணா.